வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கோட்டக் மஹேந்திரா கிரெடிட் கார்டு அப்ளை பண்ணுறது எப்படின்னு இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா வித்தின் 5 மினிட்ஸில் நீங்களும் கோட்டக் மஹேந்திராவில் கிரெடிட் கார்டு ஃப்ரீயாகவே வாங்கிக்கலாம். சரியா? ஃபர்ஸ்ட்டு நம்ம பொதுவாகவே ஆன்லைனில் வந்து பர்ச்சேஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அங்கே ஆஃபர்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ அதில் பார்த்திங்கன்னா முக்கியமாக வந்து கார்டு ஆஃபர்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு, கிரெடிட் கார்டுக்கு எதாவது ஆஃபர்ஸ் கொடுக்காங்களா அப்படின்னு. ஸோ இந்த இடத்துல பொதுவாகவே பார்த்திங்கன்னா வந்து கார்டு ஆஃபர்ஸ் போட்டிருப்பாங்க. ஸோ அதில் வந்து நிறைய கிரெடிட் கார்ட்ஸ் வந்து ஆஃபர் கொடுத்துருப்பாங்க. 10%, 5% அப்படின்னு. ஒரு சில இடங்களில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு கோட்டக் மஹேந்திராவோட கிரெடிட் கார்டும் பார்த்திங்கன்னா 10%க்கு வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி அதில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஒரு பொருள் நம்ம வந்து 12,000 வாங்குகிறோம் அப்படின்னா 10% டிஸ்கவுண்ட் அப்படின்னா நம்ம ஒரு 1200 டிஸ்கவுண்ட் வந்து நம்ம கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறவமா நம்ம வாங்கிக்கலாம். சரியா? ஸோ அதில் பார்த்திங்கன்னா ஒரு சில டைம்களில் நமக்கு வந்து கோட்டக் மஹேந்திராவோட கிரெடிட் கார்டும் வரும். ஓகேவா? ஸோ அதனால் நம்ம வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு தானே யூஸ். ஏதாவது பொருள் வாங்குகிறோம் இல்லை அந்த அவசர தேவைக்கு அப்படின்னா நம்ம அந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? கோட்டக் மஹேந்திராவில் பார்த்திங்கன்னா நிறைய கிரெடிட் கார்ட்ஸ் வந்து இருக்குது. சரியா? மோஜோ ரூபே, லீக் பிளாட்டினம், கோட்டக் 811, ஜென் சிக்னேச்சர், இந்தியன் ஆயில் கோட்டக்கு, பிவிஆர், அப்புறம் மிந்த்ரா, அப்படி அப்புறம் கோட்டக் பிஸ்ஸு, லீக் ரூபே, அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ஒயிட் சிக்னேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்த்திங்கன்னா வந்து இந்த லீக் பிளாட்டினம் அப்படிங்கிற இந்த கிரெடிட் கார்டை தான் நம்ம வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஓகேவா? சரி, இப்போ இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா மெயினான விஷயம் இதில் வந்து ஜாயினிங் ஃபீஸ், அதாவது நம்ம கிரெடிட் கார்டு பை பண்ணுறதுக்கான ஃபீஸ் வந்து கிடையாது. ஓகேவா? அப்புறம் மெயின்டெனன்ஸ் ஃபீஸ், ஆனுவல் மெயின்டெனன்ஸ் ஃபீஸ், இந்த மாதிரி ஆனுவல் ஃபீஸ் இந்த மாதிரி பே பண்ண சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இதில் எதுவுமே கிடையாது. கம்ப்ளீட்லி வந்து ஃப்ரீ தான். ஓகேவா? ஓகே, இதுக்குன்னு பார்த்திங்கன்னா வந்துட்டு அப்ளிகேஷன்லேயே டெடிக்கேட்டடாக இதுக்குன்னு சிஸ்டம் இருக்குது, ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணிக்க முடியும். கான்டாக்ட்லெஸ் பேமெண்ட் வந்து இருக்குது. அப் டு 5,000 ருபீஸ் வரைக்கும் நீங்கள் கார்டை யூஸ் பண்ணி கான்டாக்ட்லெஸ்ஸாக பின்னே நீங்கள் வந்து போடாமல் சேஃப் அண்ட் செக்யூராக நீங்கள் வந்து மொபைல்லே நீங்கள் வந்து இந்த பேமெண்ட் வந்து பண்ணிக்கலாம் கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி. ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மைல்ஸ்டோன் ரிவார்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 1,25,000 நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க வித்தின் 6 மந்த்ஸில் அப்படின்னா உங்களுக்கு 10,000 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும். ஓகேவா? இல்லை அப்படின்னா 4 ஃப்ரீ பிவிஆர் டிக்கெட்ஸ் வந்து வாங்கிக்கலாம். சினிமா டிக்கெட்டு. ஓகேவா? ஸோ அந்த தேட்டர் டிக்கெட்டை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் 4 டிக்கெட்ஸ். அப்புறம் 10,000 பாயிண்ட்ஸ், ரெண்டில் ஏதாவது ஒன்று நீங்கள் க்ளைம் பண்ணிக்கலாம். அப்புறம் ப்ரீமியர் ரிவார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது என்ன அப்படின்னா ஒரு டைமும் நீங்கள் 150 ஸ்பெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து 8 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும். சரியா? ஃபியூல் சர்சார்ஜ் வேவர், இதில் பார்த்திங்கன்னா வந்துட்டு அப் டு 3,500 ருபீஸ் ஆனுவலி நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்க முடியும். ஓகேவா? இதில் மெயினான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து உங்கள்கிட்ட கோட்டக் பேங்க் வந்து இல்லை, கோட்டக் மஹேந்திரா பேங்க், ஓகேவா, உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து செகண்ட் ப்ரியாரிட்டி தான். ஓகேவா? இப்போ உங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி கிடைக்கணும், உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக அப்ரூவல் நடக்கணும், ஈஸியாக அப்ரூவல் நடக்கணும் அப்படின்னா நீங்கள் கோட்டக் மஹேந்திரா பேங்க் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அது ஒரு பேங்க் அக்கௌண்ட்டு. ஸோ 0 பேலன்ஸ் அக்கௌண்ட்டு. அந்த அக்கௌண்ட்டை நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாகவே கிரெடிட் கார்டு வந்து கிடச்சிடும். ஏன்னா அவங்கக்கிட்ட தான் நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டு வச்சுருக்கீங்க. அண்ட் உங்களுக்கு வந்து ஈஸியாக கிரெடிட் கார்டும் கிடச்சிடும். ஸோ இல்லாதவங்களுக்கு கொஞ்சம் எப்படி சொல்கிறது, கொஞ்சம் டிலே ஆகலாம், அவ்வளோதான் வித்தியாசம். வேறு ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை. இன்கேஸ் நீங்கள் வந்து கோட்டக் பேங்க் வந்து ஓப்பன் பண்ணலை அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கோட லிங்க்கும் நான் வந்து கொடுக்குறேன். அந்த வீடியோ பார்த்து நீங்கள் கோட்டக் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. சைட் பை சைட் நீங்கள் இதையும் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு 2 பெனிஃபிட்டும் இருக்குது. ஓகேவா? ஸோ மோஸ்ட்லி அவங்க சைடில் எல்லாமே பார்த்திங்கன்னா எந்த ஃபீஸும் வந்து வாங்குறது கிடையாது. சரியா? இப்போ நம்ம வாங்க எப்படி அக்கௌண்ட், அதாவது கிரெடிட் கார்டு வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத சிம்பிளாக பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். அந்த லிங்க் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் வந்து லீக் பிளாட்டினம் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த இடத்த பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஆல்ரெடி சொன்னது தான், அவங்களே வந்து திருப்பி அதே தான் இருக்கும்.
அதனால் வந்து கெட் யுவர் கார்ட் நவ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே ஃபர்ஸ்ட்டு உங்களோட மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணுங்கள். 2 டிக் பாக்ஸ் இருக்கும். ரெண்டையுமே வந்து டிக் பண்ணிவிட்டு கெட் ஓடிபி ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் என்ட்ரு பண்ண அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணுங்கள். இப்போ வந்து அதை வெரிஃபையும் பண்ணுங்கள். ஓகேவா? வெரிஃபை பண்ணியாச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ் வந்து இந்த இடத்துல பேசிக் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஆல்ரெடி உங்கள்கிட்ட கோட்டக் பேங்க் இருக்குது அப்படின்னா சிஆர்ஆர் நம்பர் என்ட்ரு பண்ணலாம். இல்லை அப்படின்னா உங்கள் மொபைல் நம்பர், டேட் ஆஃப் பர்த் என்ட்ரு பண்ணலாம். இல்லை அப்படின்னா உங்கள் இமெயில் ஐடி, டேட் ஆஃப் பர்த் என்ட்ரு பண்ணலாம். ஓகேவா? 3 ஆப்ஷனில் 2 ஆப்ஷன் கீழே இருக்க 2 ஆப்ஷனில் எது வேணால் செலக்ட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்கள்கிட்ட கோட்டக் பேங்க் இருந்துச்சு அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக சிஆர்ஆர் நம்பரை என்ட்ரு பண்ணி கண்டினியூ பண்ணிடலாம். ஸோ அதை தான் நான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன். நீங்கள் வந்து கோட்டக் பேங்க் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிரெடிட் கார்டு கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி அப்படின்னு. இப்போ ஓடிபி வெரிஃபை பண்ணணும். உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபியை என்ட்ரு பண்ணுங்கள். சரியா? என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே வந்து வெரிஃபை கொடுத்துருங்க. ஸோ இப்போ நம்ம வந்து லோட் ஆகுது. லோட் ஆகட்டும். இது ஒன்ஸ் ரெடி ஆகிடுச்சு அப்படின்னா கிரெடிட் கார்டு இந்த மாதிரி தான் இருக்கும். லீக் ரூபே, ஸோ அது பேர் போட்டிருக்கும். ஓகேவா? இங்கே வந்து சொல்லியிருப்பாங்க ஜாயினிங் ஃபீஸ் கிடையாது, 0 ரூபி தான். ஆனுவல் ஃபீஸும் கிடையாது, அதுவும் 0 தான். கண்டினியூ கொடுத்துருங்க. சரியா? இப்போ வந்து கீழே அப்படியே ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே டிக் பாக்ஸ் இருக்கும். அந்த டிக் பாக்ஸ் வந்து டிக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிடுங்க. சரியா? ஓகே. ஸோ இதை கொடுத்தாச்சு அப்படின்னா இந்த இடத்துல பேசிக் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. உங்களோட ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், பின்கோடு, சிட்டி, மொபைல் நம்பர், இமெயில் ஐடி. ஸோ இது எல்லாத்தையும் கரெக்டாக கொடுங்க. ஓகேவா? அடுத்துட்டு டேட் ஆஃப் பர்த்து, உங்களோட ஜெண்டர், ஆக்குபேஷன், அடுத்து கம்பெனி நேம். அது என்ன, ஸ்டூடெண்ட்னால் கம்பெனி நேம் கேட்காது. செல்ஃப் எம்ப்ளாய்டுனா என்ன கம்பெனி, இல்லை அப்படின்னா அது ரிலேட்டடாக கேட்பாங்க கைஸ். ஓகேவா? இப்போ சேலரிட் பர்சன்னா என்ன கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்பாங்க இந்த மாதிரி. சரியா? ஸோ அதை ஓகே கொடுத்துட்டு கண்டினியூ கொடுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா திருப்பி வந்து மதர்ஸ் நேம், ஃபாதர்ஸ் நேம், மேரிட்டல் ஸ்டேட்டஸ், ரெசிடென்ஷியல் அட்ரஸ், அப்புறம் வந்து அட்ரஸ் லைன் 1, 2, 3 ஸோ அதெல்லாம் கொடுத்துக்குங்க. லேண்ட்மார்க் கொடுத்துக்குங்க. பின்கோடு கொடுத்துக்குங்க. சிட்டியை வந்து கரெக்டாக வந்து கொடுத்துருங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாமே கரெக்டாக கொடுத்துட்டு கீழெல்லாம் ப்ராப்பராக இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. அட்ரஸ் கரெக்டாக கொடுங்க. ஏன்னா அட்ரஸ்க்கு தான் அந்த கிரெடிட் கார்டு வந்து உங்கள் போஸ்ட்லேருந்து வந்து கொடுப்பாங்க. ஸோ அதனால் அதை வந்து கரெக்டாக கொடுத்துருங்க. சரியா? ஸோ இதை ஒன்ஸ் கரெக்டாக நீங்கள் கொடுத்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த இடத்துல எம்ப்ளாய்மெண்ட் டீட்டெயில்ஸ் கேட்டுப்பாங்க. ஆஃபீஸ் நேமு, டெசினேஷனு, ஸோ இந்த மாதிரி பேசிக் உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் கேட்டிருப்பாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் கொடுத்துட்டு சப்மிட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா இது வந்து கேட்காது. அது நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதை பொறுத்து தான் கேட்கும். ஓகேவா? இந்த இடத்துல உங்களோட கார்டில் என்ன நேம் இருக்குன்னு கேட்டிருப்பாங்க, கொடுத்துக்குங்க. அடுத்து வந்து அட்ரஸ், கம்யூனிகேஷன் அட்ரஸ் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ இது வந்து ரெசிடென்ஸாக இல்லை ஆஃபீஸ் அட்ரஸான்னு கேட்டிருப்பாங்க. கரெக்டாக கொடுத்துக்குங்க. ஸோ ஓகே கொடுத்துட்டு டிக் பாக்ஸ் எல்லாம் டிக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் கோட்டக் பேங்க் இல்லை அப்படின்னா ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் வந்து அந்த என்வரான்மெண்ட் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஓகேவா? ஏன்னா நீங்கள் இங்கே பர்ச்சேஸ் பண்ணுவீங்க, பேமெண்ட் வந்து ஆட்டோ பேமெண்ட்டை அவங்களே வந்து எடுத்துக்குவாங்க. ஸோ மந்த்லி ஒன்ஸ் நீங்கள் என்ன டைம் வந்து செட் பண்ணுறீங்களோ, எந்த டைமில் எடுக்கணுன்றீங்களோ வச்சுருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பில் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஜென்ரேட் ஆகி ஆட்டோமேட்டிக்காக பேமெண்ட்டும் வந்து இதாகிக்கிறோம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் முடிச்சாச்சு அப்படின்னா ஒரு சிம்பிள் கேவிசி, அதுமாதிரி ஒரு வீடியோ கேவிசி இருக்கும். அந்த வீடியோ கேவிசி மட்டும் முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஜஸ்ட் உங்கள் பேன் கார்டை மட்டும் கையில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்கள் வந்து கேவிசி கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஈஸியாக வந்து முடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ உங்கள் நேமு அப்புறம் ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் தான் கேட்பாங்க. ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது. ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ சப்மிட் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து கங்க்ராச்சுலேஷன்ஸ் மெசேஜ் வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து ஓகே கொடுத்துங்க. இப்போ செக் பண்ணுறதுக்கு அங்கேயே ஒரு பட்டன் இருக்கும். கிளிக் பண்ணி கிரெடிட் கார்டை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எப்படி இது பண்ணுறீங்க, மொபைல் நம்பர் அண்ட் டேட் ஆஃப் பர்த்து, இல்லை எப்படி நீங்கள் வந்து இதை ஐடென்டிஃபை பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க. நம்ம மொபைல் நம்பர், டேட் ஆஃப் பர்த் கொடுத்துட்டு ஸோ நம்ம ஈஸியாக வந்து ட்ராக் பண்ணிடலாம் நம்மளோட கிரெடிட் கார்டோட ஸ்டேட்டஸை. ஓகேவா? ஸோ அது எங்கே இருக்குது, என்ன லொக்கேஷன்லேருந்து வந்துட்டு இப்போ நம்ம எப்படி டெலிவரி பார்ப்போம்ல, லைக் எப்படின்னா அமேசானில், ஃப்ளிப்கார்ட்டில் நம்ம எப்படி ஒரு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணோன்னா அந்த ஆர்டர் எப்படி நமக்கு வந்து சேரும், அது மாதிரி பார்க்கலாம்ல. அதே மாதிரி தான் இதுலேயும் நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம் அக்கௌண்ட், அந்த நம்மளோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ். ஓகேவா? ஸோ அந்த கார்ட் ஸ்டேட்டஸை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். எப்படி அப்ரூவல் ஆகிடுச்சா, ஓகேவா, நமக்கு எப்போ வரும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்துக்கலாம். ஸோ இவ்வளோ தாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு கிரெடிட் கார்டு வேணும் அப்படின்னா அப்ளை பண்ணி வாங்கிக்கோங்க. நன்றி.